இந்த பதிவு எதுக்காகனா, தமிழகத்தின் பிஜேபியின் முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் ஒரு நிலம் வாங்கியது சம்பந்தமாக அது முறைகேடாக வாங்கப்பட்ட நிலம் சொல்லி நிறைய பேர் பதிவு போட்டிருந்தாங்க. அதுக்கு அண்ணனே விளக்கம் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி லோன் வாங்கி தான் வாங்கியிருக்கோம், என் ஒய்ஃபோட சேவிங்ஸு என்னோடய சேவிங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் வாங்கியிருக்கோங்கிறத ப்ரெஸ் மீட்டில் விளக்கம் கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அதை வாங்குகிற காலகட்டங்கள்லேயே ஒரு கூட்டங்களில் கலந்துக்கிறப்ப ஒரு ஆங்கர் கேட்டப்பயே ஒரு நிலம் சம்மந்தமாக இயற்கை விவசாயம் சம்மந்தமாக நான் ஒரு ப்ராசஸில் போயிட்டுருக்கேன், அதில் பிஸியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதோட அது முற்றுப்புள்ளி ஆகிடுச்சு. பட் ஆனால் அண்ணாமலை அண்ணனுக்கு ஆதரவாக நிறைய பேர் இப்போ அந்த பதிவு போட்டதுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. எனக்கு அது முறையான விஷயமா தோணலைங்கிறதுக்காக பதிவு பண்ணணும்னு தோணுச்சு. காரணம் என்னென்னு வச்சிங்களேன், இப்போ அண்ணன் ப்ராப்பராக பண்ணியிருக்கிறதுனால விளக்கம் கொடுத்துருக்காரு, நீங்கள் எகென்ஸ்டாக போகிறீங்கன்னு வச்சிங்களேன், நாளைக்கு இல்லீகலாக ஒருத்தவங்க இந்த விஷயத்த பண்ணாலுமே அவங்க இதை சமாளிக்கிறதுக்காக அவங்க ஒரு ஆள் செட் பண்ணி இது மாதிரி பேச வச்சு அந்த கண்டென்ட்டையே எப்படி சொல்கிறது, அர்த்தமற்றதாக மாற்றுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ தட் இனிமேல் அவர் விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ப்ரொசீட் பண்ணி பேசுகிறதுங்கிறது சரியான விஷயமா இருக்காதுங்கிறதுனால தான் இந்த பதிவு பண்ணணும்னு தோணுச்சு. நாளைக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்க வேண்டாம். இல்லீகலாக பண்ணுறவங்களுக்கு எதிராக போடுற பதிவுகளையும் அது மழுங்கடிக்கும். ஸோ தட் இதை மேற்கொண்டு தொடர வேண்டாங்கிறதுக்கு தான் பதிவோட நோக்கம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல எண்ணங்களை விதைச்சி நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.